2 மணி 1 மணி ஆகிடும். அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலை பார்க்கணும்ல. 6 மணி ஆகிடும், சாயந்தரம் 6 மணி ஆகிடும். காசு இருக்குல்ல. இது வந்து 10 கல். அது மாதிரி எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை இருக்கோ அதை எண்ணிக்க வேண்டியதான் எத்தனை கல் இருக்குன்ட்டு. சரி, அறுத்தீங்களா? அது எப்படி இருந்தது? கல்ல இருக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான வேலை தான், ரொம்ப கஷ்டம். நான் 2 கல் தான் வந்து ட்ரை பண்ணேன், அதுவே சரியா வரல. அதுவும் நம்ம வந்து அங்கே நிற்கவே முடியலை. அடிக்கிற வெயிலுக்கு காலெல்லாம் அடிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே அப்படியே பார்த்தேன், அவங்க 2 பேர் இன்னும் அறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்லோட விலை வந்து 6 ரூபா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த பிஸ்னஸே பண்ணாமல் போயிடலாம். ஏன்னா நாங்கள் போடுறது, ஆளு கூலி வச்சு செலவு பண்ணுறது, விறகு கூலி இருக்குது, இந்த கால்வா அடுக்கிறாங்க. தானே கால்வா, அதுதான் போர். அந்த அடுக்கி வச்சிருக்க கல். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கும்பகோணம் பக்கத்தில் குடிகாடுன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, இப்போ வாகைசூட படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே இங்கே இருக்குது. அது செங்கல் தயாரிக்கிறது தான் இங்கே உள்ளவங்களுக்கு தொழில். அந்த செங்கல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் வந்திருக்கோம். ரொம்ப பேச வேணாம், நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடுவோம். இங்கிட்டு தான் நான் அழகானவங்க நிற்பாங்கன்னு அவர் சொன்னார். அழகா இருக்காங்க. எல்லாத்தையும் புரியாது. மண்ணு இடிக்கணுமா? மண்ணு இடிக்கணும்னா எப்படி சொல்றீங்க? அந்த அங்கே இருக்கு அதுவா? சரி, அது முட்டா உள்ளது வந்து தண்ணி விடணும் வேணுங்கிற அளவு. சரி, சாயந்தரம் 2 இழுப்பு மண்ணை இழுக்கணும். திரும்பி அந்த ஊர்ன மண் இருக்குல்ல, தண்ணியில ஊர்னதுல வந்து ஊர்ன மாதிரி இது மாதிரி சேர்ந்து இழுக்கணும். இந்த மண்ணு மாதிரி. சரி, காலையில 2 இழுப்பு இருக்கு. இந்த மாதிரி கல்ல இருக்க வேண்டியதான். அதாவது முன்னாடி நாள் ஒரு வாட்டி பண்ணி வச்சிடணும், தண்ணி ஊற்றி. மறுபடியும் காலையிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி குடைச்சிடணும். குடைச்சிட்டு அதை பண்ண வேண்டியதான். இது மாதிரி எத்தனை கல் போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு ஆள் இல்லை, ஜோடி. ஜோடி வீட்லயும் அவங்களும். சரி, ஜோடியா போட்டா எவ்வளோ? 1200 ஒரு நாளைக்கு. அது மண்ணு ஒட்டிக்காம இருக்கிறதுக்காகவையா? மணலை தூவி கரெக்டா வந்துடும். மேல இது சிம்பிள் வைப்பாங்கல்ல, அவங்க பேரு. நாட்டுக்கல்லுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது கொஞ்சம் இன்ச்சு பெருசா இருக்கும். பெரிய கல்லு. பெரிய கல்லு. இது கொஞ்சம் சின்னது. ஃபினிஷிங் வந்து மட்டமா இருக்கும். இது வந்து கையேறுவாங்கிறதுனால வந்து கொஞ்சம் அப்படி மேடு பள்ளமா தான் இருக்கும். பள்ளமா இருக்கும். ஆனா இது கட்டடத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இருக்கணும் ஃபர்ஸ்ட் வெயிலுக்கு முன்னாடி. அதான் முக்கியமான வேலை. அடுத்து அப்புறம் கல் சீவுற வேலை இருக்கு, கல் அள்ளுற வேலை இருக்கு, மண் அடிக்கிற வேலை இருக்கு. இந்த அப்படி சீவு இருக்குங்க பாருங்க. தரட்டி விட்டுருக்காங்களே இப்படி உள்ளது. இந்த அதாவது ஒரு நாளைக்கு விட்டுட்டு திருப்பி விடுவீங்க காய்கிறதுக்காக? ஆமாம், மக்கானால இது இன்னைக்கு நேற்று எடுத்தது இன்னைக்கு சீவணும். 7 மணி ஆகும். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணா 12 மணி ஆகிடும். 2 மணி 1 மணி ஆகிடும். அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலை பார்க்கணும்ல. 6 மணி ஆகிடும், சாயந்தரம் 6 மணி ஆகிடும். மற்ற வேலை கல் சீவுற வேலை இருக்கு, கல்லில் கட்டாயம் போடுற வேலை இருக்கு. இதெல்லாம் வந்து நேற்று போட்ட கல். இன்னைக்கு சீவணும். இன்னைக்கு சீவுன்னா இப்போ மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு சீவுவீங்க இது மாதிரி, இந்த மாதிரி. சரி, அதுக்கப்புறம் இது இன்னைக்கு கட்டாயம் போடணும். இது நேற்று பற்றி விட்டதா, இன்னைக்கு கட்டாயம் போடணும். கட்டாயம்னா இந்த மாதிரியா அடுக்கி வைப்பீங்க? 2 கல்லாம் மேலே மேலே குறுக்க இருக்கான்னு. ஒரு அட்டிக்கு 5 கல், 10 கல் மொத்தத்துக்கு. அட்டினா இந்த அட்டி இருக்குல்ல, இந்த ஒரு நீட்டா. ஆமாம், 10 கல் இருக்கும். இது வந்து 10 கல். ஆமாம். அது மாதிரி எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை இருக்கோ அதை எண்ணிக்க வேண்டியதான் எத்தனை கல் இருக்குன்ட்டு. சரி, 100 கட்டாயம் வந்து 1000 கல். ஆமாம். அதே சீக்கிரம் வந்து இது காய்கிறதுக்காக. ஆமாம், காய்கிறதுக்காக. இது மாதிரி எத்தனை நாள் இருக்கும் கட்டாயம்? மாதிரி 6 நாள் இருக்கும். இது மாதிரி 6 நாள் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து அடிக்க வேண்டியது. போரில் வச்சிட வேண்டியதான். அது பேர் போரா? எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது போர். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 1000 கல்லுக்கு 1100 ரூபா. கல்லு கணக்கா? எத்தனை கல் அறுக்குறீங்களா அந்த மாதிரியா? கட்டிலே எடுத்து வை. தண்ணி ஃபர்ஸ்ட் கட்டிலே கழுவணும். ஓகே, போதும். ஒவ்வொரு வாட்டியுமே அப்படி கழுவணும். ஓகே. செங்குத்துல வெட்டணும். 2 ஊர்த்து கீழே வச்சு விட்டுணும்.
விரட்டக்கூடாது. நேராக போடணும். இன்னும் கொஞ்சம் மண் அள்ளி போடணும். தண்ணியை தொட்டுக்க, லைட்டாக தொட்டுக்கணும். அழுத்தணும் ஃபஸ்ட்டு கை வச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். தண்ணியை தொட்டணும். தண்ணியை தொட்டு முழுக்க போடணும். சுத்தமாக மண் இல்லாமல் கையை வச்சுக்கணும். அது முன்னாடி போகணும் கை. அவ்வளோதான். போதுமா? கஷ்டமா? இப்போ கல் அறுத்தீங்களா, அது எப்படி இருந்தது? கல் அறுக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான வேலை தான், ரொம்ப கஷ்டம். நான் 2 கல் தான் வந்து ட்ரை பண்ணேன், அதுவே சரியாக வரல. அதுவும் நம்ம வந்து அங்கே நிற்கவே முடியலை. அடிக்கிற வெயிலுக்கு காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே அப்படியே காட்டுறாங்க, அங்கே 2 பேர் இன்னும் அறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உண்மையிலே கஷ்டமான வேலை தான். இதுதானே கால்வா? சரி, அதுதான் போர். அடிக்க வச்ச கல்லு தான் அடுக்கி வச்சிருக்க கல் எடுத்து வந்து இங்கே அடுக்கிறதுக்காக தான் வண்டியில் ஏற்ற வச்சுருக்கோம். சரி. ஸோ இது வந்து விரவு. இப்போ வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, டிசைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நைட்டு அடுப்பு எரிக்கிறதுக்காக, கல் வேவுறதுக்காக கேப் வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும். அந்த வரி மட்டும் இப்போ ஒரு 6 வரிகளுக்கு வந்து வச்சுருப்பாங்க. 6 குத்துக்கல் வரைக்கும் அதில் வந்து மட்டம் கணக்கில் வந்து விரவு போட்டிருப்பாங்க, கல் வேகணும்னு சொல்லிட்டு. அதை போட்டதுக்கப்புறம் மேலே கல்லை வச்சு மூடிடுவாங்க. மூடிட்டு இந்த கேப் வைக்கிறாங்களே, அது இந்த கூட்டிலேருந்து இந்த கூட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த சிலதுலேருந்து இங்கே ஒரு கட்டை பிடிப்பாங்க. நெருப்பு இங்கே வராது. அதனால் வந்து அந்த ஓட்டை வைப்பாங்க சைடு ஃபுல்லாக. எப்படி சொல்கிறதுனா, அந்த கீழே இது இருக்குல்ல, இந்த ஃபேஸ் மட்டும் இது ஃபுல்லாக விரவு போட்டுருவாங்க. போட்டு மேலே ஏற்றுவாங்க. ஏன்னா இந்த இது ஃபுல்லாக மேலே ஏற்றுவாங்க விரவு. ஓரளவு சின்ன சுள்ளி குச்சிலாம் இருக்குல்ல, சின்ன குச்சி, அதை போட்டு இது வரைக்கும் ஏற்றுவாங்க. ஏன்னா இது கருப்படிச்சிரும். அதனால தான் இந்த ஓட்டை வைக்கிறது. இந்த அனல் வந்து அங்கே தள்ளணும், அந்த அனல் வந்து இங்கே தள்ளணும். என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி அடிக்கி நாங்கள் கொளுத்தி விடுவோம். அதை எப்போ? நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜல்லின்னு ஒன்று மெத்துவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு கொளுத்தி விடுவாங்க. ஒரு 5 நாள் நெருப்பு இருக்கும். அந்த இதில் அப்படியே இருக்கும். கொளுத்தி விட்டது எல்லாம் எரிஞ்சு போய் நெருப்பாக இருக்கும் உள்ளே. 5 ஆறுனதுக்கப்புறம் 6ஆம் நாளுக்கு அருவணி பிரிக்க விடுவோம். அந்த ஜல்லியை மெத்திருக்க சுற்றிலும் ஜல்லினா ஒரு சின்ன கல்லாக வச்சு மெத்துவாங்க. அதில் அதை பிரித்து அந்தாண்ட போட்டு கல்லை ஏற்ற விட்ருவோம். அவ்வளோதான் அந்த வேலை. கால்வா அடுக்குன்னு பார்த்தோம். இப்போ வாங்க போவோம், செங்கல் கொளுத்துனதை பார்ப்போம். கால்வா எரிச்சது. இதில் எரிச்சதில் வேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இதுலேருந்து தான் வருது. அதிகமாக இதில் உடச தான் வரும். 60,000 கல் வச்சோம்னா 60,000 கல் எங்களுக்கு முழுசாக வராது. இது மாதிரி 20,000 கல் போயிடும். பாக்கி 40,000 கல் தான் எங்களுக்கு வரும் மிச்சம். அதை தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அமைச்சு வரும். சரி, அப்புறம் ஒன்றும் செய்தி இல்லைங்க. அதுதான் செய்தி. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான்.